வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்பதை கேரள மக்கள் உணர்த்தியுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவனின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர்கள் கோபண்ணா, இதயத்துல்லா, மாநில பொதுச் செயலாளர்கள் அருள் பெத்தையா, ரங்கபாஷ்யம், AG சிதம்பரம், வீரபாண்டியன், மாநில செயலாளர்கள் கடல் தமிழ்வாணன், AVM ஷெரீப், தென்சென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் சுதா பிரசாத், வர்த்தக காங்கிரஸ் நிர்வாகிகள் கொண்டல்தாசன், தனிகாச்சலம், தாயுமானவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், அதிமுக பாஜகவிடம் எத்தனை தொகுதிகள் வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பது இறுதியில்தான் தெரியும் என்று கூறினார். கேரள உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிய திருநாவுக்கரசர், சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்பதை கேரள மக்கள் உணர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். வருகிற ஆண்டிலே மாநிலம் முழுவதும் சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு மாதிரி கேரளாவிலேயும் அங்கே காங்கிரஸ் கட்சி மகத்தான வெற்றியை பெறப்போகிறது என்பதை உள்ளாட்சி நகராட்சிகளில் நடைபெற்ற இந்த தேர்தல் முன்கூட்டியே நிரூபித்திருக்கிறது. காங்கிரசின் சட்டமன்ற தேர்தல் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு மாபெரும் வெற்றியை தந்த கேரள மாநில மக்கள் வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம்.